So inner product space with respect to the standard inner product, find the determine the angle between the two vectors u and v. ஸோ இங்கே டிட்டர்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. ஆங்கிளோட ஃபார்முலா என்னன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் வந்து யூ கமா வி இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க, டிவைட் பை நாம் யூ நாம் வி. இதுதான் வந்து இன்னர் ப்ராடக்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்ம எடுத்தோம்னா என்ன பண்ணணும், யூவி கண்டுபிடிக்கணும். யூவி கண்டுபிடிக்க யூவோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க, 1, 1, 2 டாட் 2, -1, 1. சரிங்களா? அப்போ டாட் ப்ராடக்ட் மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 × 2 வந்து 2 ப்ளஸ் 1 × -1 வந்து -1 ப்ளஸ் 2 × 1 வந்து 2. சரிங்களா? அப்போ u, v யோட வேல்யூ என்னது, u, v யோட வேல்யூ 4 - 1 வந்து 3. சரியாப்பா? இல்லை என்ன டவுட் இருக்குதா? இது 8 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக 2 மார்க் கொஸ்டின் தான், பட் 8 மார்க் கொஸ்டின் என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க, நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நாம் யூங்கிறது என்னன்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் போட்டு ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும், 1 + 1 வந்து 2, 2 + 4 வந்து 6. சரிங்களா? அதே மாதிரி நாம் வியோட வேல்யூ என்னன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க 2 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் தான், +1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் தான். அப்போ அதனோட வேல்யூ என்ன கிடைக்குது, √6ன்னு வருது. சரியாப்பா? இப்போ நம்மளுக்கு எல்லா வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த காஸ் தீட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எல்லா வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன கிடைக்குது, cos theta equal to u, v யோட வேல்யூ 3 divided by √6 into √6. That is equal to 3 divided by √6 வந்து 6 ஆயிரும். இதை கட் பண்ணா 1/2 ஆயிரும். சரிங்களா? அப்ப theta equal to என்ன கிடைக்கும், cos inverse of 1/2 வருது. எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு thetaவோட வேல்யூ 1/2 வரும் அப்படின்னா 60 டிகிரில வரும். சரிங்களா? 60 டிகிரி என்ட்ரி பண்ணிடணும். That is equal to π/3. சரியாப்பா? இதே இதனோட ஆன்சர். கடற்கரை நோட் பண்ணிக்கோ. அதுக்கு மட்டும் பழைய ப்ராப்ளத்துக்கு கேட்ட விட்டுட்டு இது 8 மார்க் கொஸ்டின். சப்போஸ் கேட்டானா லக்கு டக்குன்னு ஈஸியாக போட்டலாம். இது மாதிரி கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குது. மேபி அது ஷோ பண்ணி காட்டுறேன். ஆங்கிள் தானே, ஓகே. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. மேபி ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். ரொம்ப ஈஸியான ஐடியா தான், ஈஸியாக நம்ம போட முடியும். சரிங்களா? சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் காட்டுறேன், ஒரு நிமிஷம். இதை போட்டுட்டு எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணி காட்டு. ஏன்னா மேபி கேட்கலாங்க, இத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதே ஒரு கொஸ்டின் ஆங்கிளில் கேட்கலாம். இவ்வளோ கொஸ்டினுமே ஆங்கிள் பிட்வீன் தான் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஈஸியாக நீங்கள் போட முடியும். சரிங்களா? இந்த கொஸ்டின் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் காப்பி சொல்லி போடுங்க. 8 மார்க் கேட்டாலும் ஈஸியாக 8 மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்.